Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video we are going to see 11th Standard Accountancy Unit 4 Ledger Chapter Exercise number 7. So this is the problem given in your textbook page number 78. 3 transactions கொடுத்திருக்காங்க. Given the journal entries for the following transactions and post them to cash and sales account. So journal entries கேட்டிருக்காங்க. Cash account sales account மட்டும் prepare பண்ண சொல்லிருக்காங்க. So only 2 accounts we are going to open for this problem. ரெண்டு ledger account தான் open பண்ண போறோம். First transaction sold goods and check received but not deposited. ஸோ வந்து சேல்ஸ் பண்ணுறோம், செக்கு ரிசீவ் பண்ணிட்டோம், ஆனால் செக்கை வந்து டெபாசிட் பண்ணலை, சேம் டேட்டில் டெபாசிட் பண்ணலை. அப்போ இதை நம்ம கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸாக தான் ட்ரீட் பண்ணணும், செக்கு ரிசீவ் பண்ணிட்டாலே. ஸோ கேஷ் சேல்ஸ்க்கு என்ன என்ட்ரி? கேஷ் கம்ஸ் இன்டு த பிஸ்னஸ், டெபிட் பண்ணுறோம். சேல்ஸ் நாமினல் அக்கௌண்ட் இன்கம் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் சேல்ஸ் மேடு. நெக்ஸ்ட் செகண்ட் என்ட்ரி சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு கோபி. ஸோ கோபிக்கு கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் கிடையாது, கேஷ் வராது. நேம் ஆஃப் த பர்சனை நம்ம போடணும். ஸோ டெபிட் த ரிசீவர், கோபி இஸ் த ரிசீவர் ஆஃப் குட்ஸ். சேல்ஸ் நாமினல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணியாச்சு, கோபி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட் சேல்ஸ் மேடு. நெக்ஸ்ட் ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கோபி, கோபி கிட்ட இருந்து கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கேஷ் டு கோபி அக்கௌண்ட், cash is comes into the business, Gopi is the giver. So credit பண்ணுறோம், cash account debit to Gopi account, cash received from Gopi. அமௌண்ட் எல்லாம் போட்டாச்சு. இங்கே நம்ம என்ட்ரு பண்ண போகிறது, போஸ்ட் பண்ண போகிறது ரெண்டே அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் எத்தனை டிரான்சாக்ஷன்ஸில் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு? 2 டிரான்சாக்ஷன், கேஷ் டு சேல்ஸு, கேஷ் டு கோபி. ஓகே, அடுத்து சேல்ஸ் 2 அக்கௌண்ட்டு, கேஷ் டு சேல்ஸு, கோபி டு சேல்ஸு. ஸோ 2 அக்கௌண்ட்லேயும் 2 டிரான்சாக்ஷன்ஸ் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ 2 தான் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 10th அன்னைக்கு கேஷ் அக்கௌண்ட் மிடில் போட்டாச்சு, டெபிட் கிரெடிட் என்ட்ரு பண்ணிட்டோம். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், சேல்ஸ் பண்ணுறதுனால கேஷு பிஸ்னஸ்க்குள்ளே வருது, டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கோபி, கோபி கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம், அப்போயும் கேஷ் வந்து கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ், அதனால் கோபியை டெபிட் பண்ணுறோம். ஸோ டு சேல்ஸ் அக்கௌண்ட் டு கோபி அக்கௌண்ட் 30,000 12,000 போட்டுட்டோம், 42,000. கிரெடிட் சைடு டிரான்சாக்ஷன்ஸே இல்லை. ஸோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து அப்படியே அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்துடும். பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 42,000. ஸோ போத் சைட் டோட்டல் 42,000. இப்போ கேரிட் ஆன் வந்து கிரெடிட் சைடு இருக்குது, ஸோ ப்ராட் ஆன் ஆட்டோமேட்டிக்கலி டெபிட் சைடு. நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங், இப்போ இது வந்து ஆகஸ்ட் 31னா இது செப்டம்பர் 1, 2 பேலன்ஸ் ப்ராட் ஆன் 42,000. இப்போ ரெண்டாவது அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். சேல்ஸ் அக்கௌண்ட் மிடில் எழுதியாச்சு, டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு, டிஆர்சிஆர் எழுதிட்டோம், ஃபார்மெட் எழுதியாச்சு. ஸோ சேல்ஸ் வந்து 2 என்ட்ரி. செகண்ட் டிரான்சாக்ஷன் கேஷ் சேல்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து நாமினல், கேஷ் வந்து இன்கமாக உள்ள வருது, கிரெடிட் பண்ணியாச்சு. தென் கோபிக்கு கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே, கோபி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், அப்போ பை கோபி 12,000. ஸோ 42,000 டோட்டல் வந்துருச்சு. டெபிட் சைடு டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை, அதனால 42,000 டெபிட் சைடு 2 பேலன்ஸ் கேரிட் ஆன் போட்டோம். ஆகஸ்ட் 31 42,000, போத் சைட் டோட்டல் 42,000. நெக்ஸ்ட்டு இங்கே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுக்கோங்க, 2 இருக்குது, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 42,000. ஓகே, ஸோ ஏற்று பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம் நம்பர் 7. தேங்க்யூ.